அந்த சத்யா இன்னைக்கு ஆபீஸ்ல வந்து சீன் போட்டு போயிட்டா. இன்னொரு தடவை என் முன்னாடி வந்தா மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசிக்கிறேன். நீ கவலைப்படாத. வந்துடுறா ரோன. எங்க வரணும் சொல்லுங்க பாப்போம். ஹலோ. நடா லோலோன்ட்டு அடிங்க போறம்போக்கு. நான் தாண்டா எஸ்ஐ சத்யா பேசுறேன். நசுக்குடா பாப்போம். அதுனடா பொம்பளை போலீஸ்னு அவ்வளோ அழகாரம். நேர்ல வாடா, உன்னை மூட்டை பூச்சியை நசுகிற மாதிரி நசுகு. நம்ம யோகிய மாதிரி ஆபீஸ்ல சீனா போட்டா இப்ப பேசுறா. பார்த்தல பூமாயில இருந்தே உண்மையா கக்க வச்சிட்டான். என்னது அது? என்னது? பிறகும் போது என்னமோ சில்வர் ஸ்பூனா அதோட பிறந்தான்னு சொன்னியே. கொஞ்சமாவது மூளையோட பிறந்திருக்கலாம்ல. மண்டை பூரா களிமண்ணா இருக்குதேடா. 1 மணி நேரத்துல முடிகிறேன்னு உன்னாண்ட சவால் விட்டான். அதுக்கு முன்னாடியே லேகாவை தூக்கிருப்பேன்னு யோசிக்க வேணாமா ராசா? என்ன சொன்னா? கிளிப்புள்ள மாதிரி அப்படியே சொல்லணுமா? ஆனா கிளி ரெக்கையோட என்னாண்ட வந்து மாட்டிச்சே சில்வர் ஸ்பூனு. லேகாவை தூக்க சொல்லிட்டு தான் நான் ஸ்டேஷனுக்கே வந்தேன். ஆனா நீ ரொம்ப நல்லவன்டா. ஒரு அடி கூட வாங்காம உண்மையை ஒத்துக்கின பத்தியா? அதான் எனக்கு ரொம்ப புச்சி. நீ பேசினதெல்லாம் அப்படியே ரெக்கார்டு பண்ணியாச்சு. உன் ஆட்டம் மொத்தமும் க்ளோஸ். இனிமேதான் உன் ரெக்கைய ஒவ்வொன்னா புடுங்க போறான். இத பாரு. பாயமுற. என்ன சொன்னா? எல்லா போலீஸும் உன்னாண்ட மாமூல் வாங்குறாங்களா? ஆனா இந்த சத்யா தீங்கிறது இப்ப புரிஞ்சிருக்குமே. சாதாரண தீ இல்ல, தொட்டா பஸ்பம் ஆயிரும். தொடரா பாக்கலாம். ஹலோ 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 மேடம். ஹலோ மேடம். மேடம் என்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. நாம பேசி தீர்த்துக்கலாம் மேடம். ஐயோ ரோகனே, இத நான் உன்னாண்ட முன்னாடி பேசினல அப்பவே செஞ்சிருக்கணும். அப்பவே மரியாதையும் குத்துருக்கணும். என்ன ரோகனே பயன்ட்டியா? சரி கொஞ்சம் ரிலாக்ஸா போய் அந்த டிவியை பாக்குறியா? ஓடி போய் உன் ஆபீஸ் டிவியை பாரு. பா உன் மொத்த வண்டவாளமும் டெலிகாஸ்ட் ஆயினிருது மாமே. நேத்து திருட்டு பட்டம் கட்டி வேலையை விட்டு துரத்துனமே, மறுபடியும் இந்த ஆனந்திய வேலையில ஜாயின் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நம்ம வெயிட் தெரியாம பேசிட்டு இருக்கா. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். என்கொயரி அது இதுன்னு உங்ககிட்ட வந்தா, நேற்று ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடி சொன்ன மாதிரி ஆனந்தி பணம் 1.5 லட்சம் கொடுத்தா. ஏது இவ்வளவு பெரிய அமௌண்ட்னு கேட்டேன். அதை எம்டி தான் கொடுத்தாரு. பணத்தை என் அக்கௌண்ட்ல போடுன்னு சொன்னா. ஷூட்டிங் பண்ண அன்னிக்கே படம் ரிலீஸ். சும்மா சுட சுட. நீ பேசின எல்லாத்தையும் உன் ஸ்டாஃப்ஸ் பார்த்துட்டாங்க. அப்படியே கிளி புள்ள மாதிரி சொல்லிடு, ஓகேவா? உன் மொத்த ரீலும் அந்த தொங்குது. அங்க ஆறுமுகம், இங்க தங்கம். 2 கேமரா செட்டப்பு. நீ உன் கேபின்ல பேசினப்பவே மொத்தத்தையும் ஷூட் பண்ணியாச்சு. சினிமாட்டோகிராபி பை தங்கம் ஆறுமுகம். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் சத்யா. எஸ்ஐ சத்யா. அழாதீங்க.
ஹலோ, நான் சில்வர் ஸ்பூனு அவமானத்துல தூக்குல தொங்க போறியா? மானம் மரியாதைனா என்னன்னே தெரியாத நீ எல்லாம் எப்படா சாவ? இந்த மாதிரி பணத்தாசை பிடிச்ச பண்ணாடைங்கெல்லாம் மத்தவங்கள தானடா சாவடிப்பீங்க. சரி, டீலுக்கு வருவோமா? நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோன்னா, நீ இப்ப என்ன பண்ற? போனை கட் பண்ணிட்டு நான் அங்க வரத்துக்குள்ள நீ ஆனந்திக்கு வேலைய திருப்பி குத்துருக்கணும். 2 மாச சம்பளத்தை உடனே தந்துருக்கணும். ஒரு 4 மாசத்துக்கு மெட்டர்னிட்டி லீவும் பாதி சம்பளத்தையும் குத்து ஆனந்தியா அனுப்பிருக்கணும். டே ரோகிணே, நீ மோதுறது போலீஸ் ஆண்ட இல்லடா, ஒரு ரவுடி ஆண்ட. உனக்கு 10 நிமிஷம் டைம், அதுக்குள்ள இதெல்லாம் முடிச்சிருக்கணும். நான் கால் பண்ணுவேன், ஓகே மேடம், டன் மேடம் அப்படின்னு சொல்லணும். புரிதா? சூப்பர் மேடம், பெண்ணிட்டீங்க மேடம். மேடம் அடுத்து என்ன பண்றது? அடுத்து சூடா ஒரு டீ சாப்பிடுவோம். சொல்றேன் மேடம். போயும் ஒரு பொம்பளை போலீஸ் என்ன கார்னர் பண்ணிட்டாலே. நான் அங்க வரத்துக்குள்ள நீ ஆனந்திக்கு வேலைய திருப்பி குத்துருக்கணும். 2 மாச சம்பளத்தை உடனே தந்துருக்கணும். ஒரு 4 மாசத்துக்கு மெட்டர்னிட்டி லீவும் பாதி சம்பளத்தையும் குத்து ஆனந்தியா அனுப்பிருக்கணும். உனக்கு வேலை வேணுமா ஆனந்தி? சத்தியா? சொல்லுங்க மேடம். 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. டீலா நோடிலா? இல்லனா சொல்லு, உன் ஆபீஸ் டிவில வந்த வீடியோவை எல்லா சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்ணிடுறேன். என்ன, ஒத்துக்கிறியா இல்லையா? ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஆனந்திக்கு வேலையும் பேலன்ஸ் சேலரியும் கொடுத்துறேன். அப்போ மெட்டர்னிட்டி லீவு அது எங்க அப்பா தான் முடிவு எடுக்கணும். ஜஸ்ட் ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். எத்தனை நாள் ஆனாலும் இந்த சத்யா விடமாட்டா. எனக்கே டைம் ஃபிக்ஸ் பண்றியா? நீ நாளைக்கு அந்த ஸ்டேஷன்ல இருக்கவே மாட்டேன். எங்கேயாவது பட்டிக்காட்டு தொப்பு ஸ்டேஷனுக்கு ஒன்று மாத்துறேன். மேடம், அந்த ரோஹன் ஆனந்திக்கு வேலை கொடுக்க ஒத்துக்கிட்டாரா? பாசிட்டிவா தான் சொன்னா. ஆனா தங்கம், அந்த ஆண்டிக்கு ஃபோன் போடு. ஹலோ ஹலோ, இருங்க ஒரு நிமிஷம், மேடம் பேசுறாங்க. என்னங்க மேடம்? ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எம்டி கூப்பிட்டு வேலையை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாரு. 2 மாசம் சம்பள பாக்கிய நாளைக்கு அக்கவுண்ட்ல போடுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா மெட்டர்னிட்டி லீவ் மட்டும் கிடைக்குமான்னு தெரியல. கிடைக்கும், நான் வாங்கி தரேன். தேங்க்ஸ் மேடம். அப்புறம் சொல்லுங்க மேடம். பணத்தை போட்டு பாதி சேலரியும் லீவும் கொடுக்குறாங்களான்னு நாளைக்கு வரையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்க மேடம். கான்ஸ்டபிள் அந்த போனை கொடுங்க. இதோ குடுக்குறேன் மேடம். சார். சொல்லுங்க. சத்யா மேடம் பேசுறாங்க. ஹலோ மேடம். நீங்க கிளம்பி வந்துருங்க. எஸ் மேடம். ஆனந்தி என்ன மேடம் சொன்னாங்க? வேலைக்கு சேர்த்துக்கினாங்களாம், பேலன்ஸ் சேலரியும் சீக்கிரம் போறேன்னு சொல்லிக்கிறாங்களாம். அப்படியா? அப்ப இவள என்ன பண்றது? இருக்கிற கேஸ் பூராத்தையுமே இவன் மேல தூக்கி போடு. ஐயோ,
10 வருஷத்துக்கு இவ வெளியவே வரக்கூடாது. மேடம் ப்ளீஸ் மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். என்றே எனக்கு குடும்பம் இருக்கு மேடம், என்ன விட்டுருங்க மேடம். ஆனந்தி குடும்பம் இல்லையா? நீ ஒரு பொம்பளை தானே, இன்னொரு பொம்பளைக்கு துரோகம் பண்ணலாமா? தப்புதான் மேடம், இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டேன் மேடம். இனிமே இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கேள்விப்பட்டேன், உன்னை பாக்குறதுலயே சுற்றுவேன். ஓடிப்பா. போன் மேம். இது ஒண்ணுதான் கேட்ட. எப்படியோ மேடம் எடுக்கிற கேஸ் எல்லாம் சக்சஸா முடிக்கிறீங்க. விக்கி கேஸ் ஆச்சு ஒரு நாள் இழுத்துச்சு. இந்த கேஸ் 1 hourல முடிஞ்சிருச்சு மேடம். இது இன்னும் முடியல தங்கம். என்ன மேடம் சொல்றீங்க? இனிமேதான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. புரியல மேடம். அதான் நீங்க கேட்டதெல்லாம் ரோகன் செஞ்சு கொடுத்துட்டானே மேடம், அப்புறம் என்னாச்சு? எஸ்ஐ சத்யா, மேடம் இங்க கோயிலுக்கு பக்கத்துல ரவுடிங்க வந்து செயின் அறுத்துட்டாங்க மேடம். அதாம சொல்லுங்கம்மா, என்னாச்சு? அப்பதான் மேடம் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். செயினை அறுத்துட்டு போயிட்டாங்க மேடம். நீங்க தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். உடனே வாங்க மேடம். இருங்க, 5 நிமிஷத்துல நாங்க வந்துடுறோம். எந்த இடம் சொல்லுங்க. சரி நான் வந்துடுறேன். தங்கம் வண்டி எடு. ஓகே மேடம். கொஞ்சம் ஃபாஸ்டா போடா. போறேன் மேடம். ஹலோ மேடம். உங்களுக்கு அவங்கள பார்த்தா அடையாளம் தெரியுமா? ஹெல்மெட் போட்டிருந்தாங்க மேடம், அடையாளம் தெரியல. பைக் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். அப்படியா? அப்ப அது ஃபேக் நம்பரா தான் இருக்கும். சரி, உங்களுக்கு அடிபட்டுச்சா? ஆமா மேடம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகுங்க. நான் அங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறேன். சரிங்க மேடம். வண்டியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுங்க. அச்சான் பாத்தியா எப்படி இருக்காங்கன்னு? எப்படி இருக்க? அம்மா குடுமா குடு குடுமா. ஏய் விடுடா ராஸ்கல். குடுக்க மாட்டேன். அலிவுரா குடு. ஹலோ ஹலோ, சத்யா மேடம்ங்களா? ஆமா, நீங்க யாரு? நான் ஜிஎஸ்கே காலேஜ் ஸ்டூடெண்ட் பேசுறேன் மேடம். இங்க ஒரு பிரச்சனை. எங்கம்மா, என்னாச்சு? மேடம், இங்க 2 ரவுடி பசங்க. சரி, இதோ வரேன். சரிங்க மேடம். ஜீப் நிறுத்துப்பா. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் வாங்கிருங்க. எஸ் மேடம். சீக்கிரம் போங்க. டே, நீ என்ன பண்ற? அந்த பிஎஸ்கே காலேஜ் விடு. என்னாச்சு மேடம்? சொல்றேன். திடீர்னு பொரிய பசங்க அட்டகாசம் அதிகமாயிடுச்சு. டேய், சைரனை போட்டு ஃபாஸ்டா போடா. சுத்தி வளைச்சிட்டேன். நீ தப்பிக்கவே முடியாது. ரோகன் சதுரங்க வேட்டை இனிமேதான் ஆரம்பம். சூப்பர் மச்சான். சூப்பர் மச்சான், கலக்கிட்டோம். போன வருது பாரு.
ஏய் சார் கூப்பிடுறாங்க பண்ணு. சொல்லுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சத்யா ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்க ஏரியால குற்றம் அதிகமாகுதா? அதான் கோயில் பக்கத்துல ஒரு லேடி கிட்ட செயின் எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டு வந்தேன் சார். விட்டுருவோமா சார்? பிள்ளைங்க எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க சார். அதான் எனக்கு வேணும். திரும்புற பக்கமெல்லாம் திருட்டு, கொள்ளை, அடிதடி, அராஜகம்னு கிரைம் ரேட் கூடிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏரியால என்ன ஆச்சுன்னு சத்தியா பதறணும். ஒரு கேஸ் அட்டன் பண்றதுக்குள்ள அடுத்த கேஸ் வரணும். அதை பார்க்க போனா இன்னொன்னு நடக்கணும். இதை தொடுறதா அதை தொடுறதான்னு சத்தியா அப்படியே அலையணும். அந்த சத்தியா எங்க போறதுன்னு தெரியாம கதறணும். அவளால கிரைமை கண்ட்ரோல் பண்ண முடியாம பைத்தியம் பிடிக்கணும். ஓகே சார். இந்த நியூஸ் மேலிடத்துக்கு போகணும். அப்புறம் என்ன, சத்யாவால அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எப்படி? சூப்பர் சார், சூப்பர் சார். சிட்டில இருக்க மொத்த ரவுடியும் கூட்டு வந்து அவ ஏரியாவில இறக்கிட்டீங்க. பழக்கடையில யானை பூந்த மாதிரி ஒரே கலவரம் தான் சார். சத்யா இனி ஒரு நாள் கூட எஸ்ஐயா தாங்குவாளான்னு தெரியல சார். வேணும், அவளுக்கு வேணும். ஆபீஸ்ல குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்ச ஆனந்திக்காக சத்யா என்னையே மிரட்டி எனக்கே டைம் கொடுத்துட்டு போறான். பச்சல் ஆப்பு. என் பவரை பத்தி இனிமேதான் அவளுக்கு தெரிய போகுது. ஏன்டா இந்த ரோகனை மறைச்சுக்கிட்டோன்னு அவன் நினைக்கணும். இனி நான் அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்ணுவேன். நடக்கிற கிரைமை லைவா ரன்னிங் கமெண்ட்ரி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே சார். சத்யா, எந்த புத்துலேருந்து எந்த குற்றம் வருதுன்னு உன்னால கெஸ் பண்ணவே முடியாது. ஓடு சத்யா, ஓடு. ஏய் மச்சான், போலீஸ்டா. என்னடா எங்க போற வண்டி ஓட்டுற? அடிச்சு சேவல பேத்துறேன். ராங் சைடு வரதும் இல்லாம ஸ்பீடா வர வரியா நீ? ஏன் மட்டும் கட்டுற? கட்ட. இன்னொரு முறை இந்த ரோட்ல உங்களை பார்த்தா கொன்றுவேன். போங்கடா. உங்களுக்கு அவங்கள பார்த்தா அடையாளம் தெரியுமா? மேடம் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க மேடம். அடையாளம் தெரியல. பைக் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். வண்டி எடுத்து சரி போ. மேடம், அந்த பைக் நம்பரை நோட் பண்ணியா? பார்க்கலையே. தங்கம் மேம், TN 07 CA5881. இந்த பைக் நம்பரோட டீடைல்ஸ் உடனே கலெக்ட் பண்ணி. ஓகே மேடம். அப்புறம் ஹெல்மெட்ல ஸ்கார்பியனோட ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். அந்த மாதிரி யாராவது பார்த்தாங்கன்னா உடனே விசாரிக்க சொல்லு. ஓகே மேடம். நீ வலிக்குதாடி? மா எங்க அவனுங்க? போயிட்டாங்க மேடம். ஐயோ என்னாச்சுமா? என்னாச்சு? ரவுடி பசங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க மேடம். எங்க அவனுங்க? ஓடி போயிட்டாங்க மேடம். ஓட்டானுங்க? ஐயோ என்னாச்சு? ரவுடிங்க பண்ண டார்ச்சர்ல கீழே விழுந்துட்டா மேடம். ஐயோ தங்கம் ஆம்புலன்ஸ் கூப்பிடு. நான் சொல்லிட்டேன் மேடம்.
யார் அவனுங்க? என்ன ஏது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மேடம் நடந்ததெல்லாம் மொபைல்ல வீடியோ எடுத்துக்க மேடம். என்ன மேடம் இது? கோயில் வாசல்ல செயின் ஸ்நாச்சிங், இங்க ரவுடிங்களோட ராகிங்னு லைனா நடந்துட்டு இருக்கு. ஸ்டேஷன் லிமிட்ல செயின் பறிப்பு, பணம் கொள்ள, பைக் திருட்டு, கிரைம் அதிகமாகுது. என்னன்னு பாருங்க. ஸ்டேஷன்ல இருந்து யாராவது லைனுக்கு வாங்க. எக்ஸ்பென்ஸ் ஸ்டேஷன் ஓவர். நான் எஸ்ஐ சத்யா பேசுறேன். நான் ஸ்பாட்ல தான் இருக்கேன். ஓவர். கமிஷனர் லைன்ல வராரு. ஜாயின் ப்ளீஸ். ஓவர். நான் கமிஷனர் பேசுறேன். ஹெச்ஒன் இன்ஸ்பெக்டரா? சார் அவரு லீவ்ல இருக்கிறார் சார். நான் எஸ்ஐ சத்யா பேசுறேன். ஓ புதுசா? ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் ஏரியால கிரைம் ரேட் அதிகமாயிட்டே இருக்கு. சார் அது வந்து இத பாரு, கண்ட்ரோல் பண்ண தெரியலனா எதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு வரீங்க நீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரஸ் மீடியான்னு வந்து விஷயம் நாரி போக போகுது. சார் நான் இப்ப கூட ஃபீல்ட்ல தான் சார் இருக்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிலைமை கண்ட்ரோலுக்கு வந்தே ஆகணும். ஓகே? இல்ல உன்னை ஸ்டேஷனை விட்டு நான் தூக்கிடுவேன்.